Hi, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அசோக் லேலண்ட் சாத்தி அண்ட் அசோக் லேலண்ட் படா தோஸ்த் i5 தான் பார்க்க போகிறோம். இந்த ரெண்டு வண்டியுமே நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. முக்கியமாக வந்து என்ஜினை பொறுத்தவரை 1.5 லிட்டர் டர்போ சார்ஜ்டு 3 சிலிண்டர் என்ஜின் கொடுத்துருக்காங்க. ரெண்டு வண்டிக்கும் ஒரே என்ஜின் தான். சிசியை பொறுத்தவரை 1478 சிசியில் கொடுத்துருக்காங்க. வண்டி ஒரு பக்காவான டிசைனில் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த சாத்தியை பொறுத்தவரை பவர் 45 ஹார்ஸ் பவரில் கொடுத்துருக்காங்க. அதே நேரம் படா தோஸ்தில் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. பவரை பொறுத்தவரை 80 ஹார்ஸ் பவரில் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டு வண்டிக்கும் ஹார்ஸ் பவரை பொறுத்தவரை வித்தியாசம் ரொம்பவே இருக்குது. அதுக்கேற்ற பவர் தான் அது ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த வண்டியில் முக்கியமான விஷயம்னு சொல்லும்போது ப்ரைஸை பேஸ் பண்ணி தான் இந்த வண்டியை லான்ச் பண்ணியிருக்காங்க சாத்தி. டார்க்கை பொறுத்தவரை 110 நியூட்டன் மீட்டர் கொடுத்துருக்காங்க சாத்தியில். அதே நேரம் பார்த்தோன்னா படா தோஸ்த் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அதாவது அதிகமான ஒரு டார்க்கை ப்ரொடியூஸ் பண்ண மாதிரி தான் இருக்குது. 190 நியூட்டன் மீட்டரில் கொடுத்துருக்காங்க. ஏன்னா அது பெரிய வண்டின்னு சொல்லலாம். முக்கியமாக வந்து இந்த வண்டியோட கான்செப்டே வந்து இப்போ இருக்கக்கூடிய டாட்டா ஏஸுக்கு போட்டியாக தான் இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அதோட ப்ரைஸ் வந்து அதுக்கு ஈக்குவலாக இருக்கணுங்கிறக்காக. வீல் பேஸை பொறுத்தவரை சாத்தியில் வந்து 2250 mm கொடுத்துருக்காங்க. அதே நேரம் பார்த்தோன்னா படா தோஸ்தை பொறுத்தவரை 2590 mm இருக்குது. வீல் பேஸுமே பெருசாக தான் இருக்குது படா தோஸ்தில். வீல் பேஸ் வந்து நல்ல முக்கியமான ஒரு இடத்தை வைக்குது இந்த டிசைனில். அது மட்டும் இல்லை, மற்றபடி பார்த்துக்கிட்டோம்னா நமக்கு வித்தை பொறுத்தவரை 1663 mm சாத்தியில் கொடுத்துருக்காங்க. நமக்கு மற்ற வண்டி i5 பொறுத்தவரை 1842 mm கொடுத்துருக்காங்க. வண்டி பார்க்கும்போதே தெரியும் படா தோஸ்த் i5 வந்து கொஞ்சம் பெரிய வண்டி தான். ஹைட்டுமே அப்படி தான். ஹைட்டை பொறுத்தவரை 1833 mm கொடுத்துருக்காங்க சாத்தி. அதே நேரம் படா தோஸ்தை பொறுத்தவரை நமக்கு ஹைட்டுன்னு சொன்னோன்னா 2061 mm கொடுத்துருக்காங்க. ஸோ முக்கியமாக வந்து டைமென்ஷன் வைஸ்லையும் சரி, அதோட பவர்லையும் சரி, வண்டியில் வந்து i5 கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. லெந்தை பொறுத்தவரை 4406 mm கொடுத்துருக்காங்க சாத்தி. அதே நேரம் பார்த்தோன்னா i5 பொறுத்தவரை 5025 mm கொடுத்துருக்காங்க. ஸோ டைமென்ஷன் வைஸ் எல்லாமே நமக்கு கொஞ்சம் பெருசாக தான் i5 இது வரைக்கும் இருக்குது. அடுத்ததாக முக்கியமான விஷயம் ஃபியூவல் டேங்கை பொறுத்தவரை 40 லிட்டரில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க இந்த சாத்திலையும். அதே நேரம் i5 பொறுத்தவரை 50 லிட்டரில் கொடுத்துருக்காங்க. அதாவது வண்டியை பொறுத்தவரை எல்லா வகையிலையும் இது வந்து i5 கொஞ்சம் பெரிய விஷயமானது தான். ஏன்னா ஃபியூவல் டேங்குமே பெருசாக தான் கொடுத்துருக்காங்க. க்ராஸ் வெயிட்டுன்னு பார்த்தோன்னா 2288 kg சாத்தியில் சொல்லியிருக்காங்க. அதே நேரம் படா தோஸ்த் i5 பொறுத்தவரை 3800 kg க்ராஸ் வெயிட்டுன்னு சொல்லியிருக்காங்க. வண்டி ரெண்டு க்ராஸ் வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி பேலோடுமே மாற்றம் இருக்குது. பேலோடை பொறுத்தவரை சாத்தியில் 1120 kg ஏற்ற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த i5 பொறுத்தவரை 2125 kg ஏற்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்தது முக்கியமான விஷயம் எதுனா ரெண்டுமே காற்றோட்டமான நல்ல கேபினை தான் கொடுத்துருக்காங்க. வண்டியில் உள்ள கிரவுண்ட் கிளியரன்ஸ் எல்லாமே பக்காவாக இருக்குது. கியர் பாக்ஸை பொறுத்தவரை 5 ஃபார்வேர்டு அண்ட் ஒரு ரிவர்ஸ் இருக்க மாதிரி ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. எல்லாமே கேபிள் ஷிஃப்டிங் மெக்கானிசம் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஈஸியாகவே கியர் ஷிஃப்டிங் எல்லாம் இருக்கும். பவர் ஸ்டியரிங் கொடுத்துருக்காங்க சாத்தியை பொறுத்தவரை. i5லையுமே பவர் ஸ்டியரிங் இருக்குது. ஆனால் அதுக்கு கூட நமக்கு டில்டபிள் டைப்பில் கொடுத்துருக்காங்க. ஸோ வண்டியில் உள்ள ஸ்டியரிங் வந்து டில்ட் பண்ண மாதிரி அமைப்பில் இந்த i5ல ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. சாத்தியை பொறுத்தவரை ஒன்லி பவர் ஸ்டியரிங் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட் சஸ்பென்ஷனை பொறுத்தவரை சாத்தியில் பேராபோலிக் 2 லீஃப் ஸ்ப்ரிங் வித் டபுள் ஆக்டிங் ஷாக் அப்சர்வரோட வந்துடுது. அதே மாதிரி பார்த்துக்கிட்டோன்னா நமக்கு i5 பொறுத்தவரை ஃப்ரண்ட்டு ஓவர் ஸ்லங் டைப்பு 3 லீஃபு 2 ஸ்டேஜாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு வண்டியிலையுமே நம்மளை லோடிங்க்கு ஏற்ற மாதிரி நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ண மாதிரி தான் ஷாக் அப்சர்வர் எல்லாமே பக்காவாக கொடுத்துருக்காங்க. ரியரை பொறுத்தவரை பேராபோலிக் 3 லீஃபு வித் டபுள் ஆக்டிங் ஷாக் அப்சர்வர் கொடுத்துருக்காங்க சாத்தியில். இந்த வண்டி i5 பொறுத்தவரை ஓவர் ஸ்லங் 3+3ன்னு சொல்லி 2 ஸ்டேஜாக கொடுத்துருக்காங்க இந்த லீஃப் ஸ்ப்ரிங்கை. ஸோ மற்றபடி பார்த்தோன்னா ஃப்ரண்ட் டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க நமக்கு சாத்தியில். அதே இது பார்த்தோன்னா நமக்கு இந்த வண்டியை பொறுத்தவரை i5 பொறுத்தவரை ஃப்ரண்ட் வெண்டிலேட்டர் டிஸ்க் பிரேக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஹீட் டெசிபேட் ஆக மாதிரி ஹீட் வெளியேற மாதிரி அமைப்பு தான் அதில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்ல ஒரு பிரேக்கிங் எஃபிஷியன்சியை கொடுக்குது. சேசிஸ் வித் கேபினோட தான் ரெண்டு வண்டியுமே வருது. ஒரு பக்காவான கேபினை ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. மற்றபடி பார்த்துட்டோன்னா வண்டியில் உள்ள பில்ட் குவாலிட்டி எல்லாமே அசோக் லேலண்டோட குவாலிட்டி இதில் தெரியுது. டயர் சைஸை பொறுத்தவரை சாத்தியில் 165 R14 8 ப்ளை ரேட்டிங்கில் கொடுத்துருக்காங்க. i5 பொறுத்தவரை 7 R15 டைப்பு 12 ப்ளை ரேட்டிங்கில் கொடுத்துருக்காங்க. அடுத்த விஷயமா சொல்ல போனோன்னா அப்ளிகேஷன். இந்த வண்டி என்னென்ன விஷயங்களுக்கு பயன்படுதுன்னா இந்த ரெண்டு வண்டியுமே பார்சல், கொரியர், FMCG உணவு பண்டங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் கொண்டு போன கண்டெய்னர் டைப்பு மாதிரி எல்லாமே கொண்டு போகிற மாதிரி தான் அமைப்பில் டிசைன் பண்ணியிருக்காங்க. ப்ரைஸை பொறுத்தவரை சாத்தி 6.5 லட்சத்தில் ஸ்டார்ட் ஆகுது. இந்த i5 பொறுத்தவரை பார்த்துக்கிட்டோன்னா நமக்கு கொஞ்சம் அதிகமான ப்ரைஸ் தான். ஏன்னா 10.7 லட்சத்தில் ஸ்டார்ட் ஆகுது. இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.